3, 7, 11 காமத்திரிகோணத்தில் வரக்கூடியது. இது இந்த இடத்துல 7ஆம் இடம் காற்று ராசி. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவிற்கு குருவின் பார்வை மிஸ்ஸிங். ராசியில கேது. அப்ப அவர் நம்ம என்ன பண்ண போறாருங்கிறதே தெரியவில்லை. இதே நேரத்துல 7ஆம் இடத்துல ராகுவிற்கு வீடு கொடுத்த சாட்டன் என்ன பண்றாருன்னா 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமத்தில், ஏற்கனவே சிம்ம ராசிக்கு இதுக்கு முன்னாடி கண்ட சனி, இப்போ அஷ்டம சனி, நிறைய பிரச்சனை. என்ன பிரதர் நீங்க சொல்றத பார்த்தா புதுசா இன்னொரு பிரச்சனை சேருதா அப்படின்னு கேள்வி கேட்காதீர்கள். இது எதுக்குன்னா இது ஒரு முன்னெச்சரிக்கை பதிவு. திருமணம் ஆன நபர்களாக இருந்தால் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் தூண்டப்படுவார். எப்படி தூண்டப்படுவார்? ஏதாவது ஒரு ஸ்கேம்ல, ஒரு ஃபினான்ஷியல் ஸ்கேம்ல, இல்லை ஒரு வயதை அனுசரித்து ஒரு லவ் ஸ்கேம்ல, இல்லைன்னா ஒரு இடம் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்கேம்ல, ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இது நாள் வரை கரெக்டாக ஒரு கிளாரிட்டியாக நம்ம கஷ்டத்தில் இருக்கும் பொழுது கூட நமக்கு சப்போர்ட் பண்ணினாரே, இப்போ புதுசாக ஒரு சிட்டில் போய் எல்லா பணத்தையும் போடணும்னு சொல்லுவார். ஒரு இடம் வாங்குறதுக்காக டெபாசிட் கட்டுறேன் அப்படின்னு சொல்லுவார். இல்லைன்னா ஒரு வெளிநாட்டு பயணத்துக்கு யாரோ ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க கூட ட்ராவல் பண்ணலான்னு சொல்லுவார். இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் உங்களை தூண்டி விடுவார். வீடு கொடுத்த சாட்டனும் ஆப்போசிட்டு அவரும் 8ஆம் இடத்துல இருக்கிறார். பிறகு ராகு செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது செவ்வாய்ங்கிறவர் இங்கே இடம், பூமி, அம்மா. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 4ஆம் வீட்டின் நட்சத்திரத்தில். அப்போ லைஃப் பார்ட்னருக்கும் அம்மாக்கும், சார் இதெல்லாம் எல்லா வீடுகள்லையும் இருக்கிறது தானே சார் அப்படின்னா, இது காலகட்டங்களில் கூடுதலாக இருக்கும். அப்போ நீங்கள் சிம்மராசி சகோதரியாக இருந்தால் உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் கணவருக்கும் குறிப்பாக இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுடைய ஒய்ஃபுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் ஏற்படக்கூடிய தகராறுங்கிறது கொஞ்சம் காரணம் தப்பினால் லீகல் ப்ராப்ளத்தில் போய் எண்டாகக்கூடிய அளவுக்கு உங்களை தூண்டிவிடும். என்னையெல்லாம் யார் கேட்கறது? ஏதோ உங்களுடைய நல்ல நேரம், இத்தனை நாளைக்கு நான் ஒரு குட் பாயா, நல்லவனா, ஆதிவாசி, அடக்கிவாசி அப்படின்னு இருந்தேன். ஆனால் எத்தனை நாளைக்கு தான் நானும் இப்படியே இருப்பேன்? இனிமே என்னுடைய கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், முடிஞ்ச டிஸ்கோ, பிரேக்கு எல்லாத்தையும் மொத்தமாக ஆடுறதுக்கு யாரும் இனி என்னை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு நான் வந்து விட்டேன் அப்படின்னு நான் சொல்லலை பிரதர். ராகு அப்படிங்கிற ஒரு கிரகம் சொல்லுகிறார். எல்லாருமே இது நேரத்தில் குரு பயிற்சி, குரு இந்த ராசியை பார்க்குது, அந்த ராசியை பார்க்குது, ப்ளஸ் என்னங்கிறத பற்றி தான் பிரமாதமாக பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது வரப்போகிற இந்த குரு பயிற்சியில் இது நாள் வரை குருவின் பார்வையை பெற்று வந்து கொண்டிருந்த அந்த ராகுங்கிற கிரகத்துக்கு இனி குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. சும்மாவே நான் ஆடுவேன், இனி என் இஷ்டத்துக்கு என்னை ஆட விட்டா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி முழுவதுமாக சூறையாடுவதற்கு சுபக்கிரகமான குருவின் பார்வையை இழந்து முழுவதுமாக விஸ்வரூபமாக தனது விஷயத்தை எடுத்து சூறையாடுவதற்கு ராகு தயாராகிவிட்டார். 3, 6, 10, 11 உபஜயஸ்தானங்களில் எந்தெந்த ராசிக்கு வருகிறதோ அவற்றிற்கு மேலும் மேலும் அபிவிருத்தியும், எந்தெந்த ராசிக்கு நெகட்டிவாக வரப்போகிறதோ மேலும் மேலும் நெகட்டிவ் பலன்களை கொடுப்பதற்கு தயாராகிவிட்டார். அடிபட்டதுக்கு அப்புறம் ஐயோ இப்படி அடிபட்டுருச்சே, அப்படி அடிபட்டுருச்சே, இதுக்கு இந்த மருந்து போடலாமேன்னு சொல்வதை விட அடிபடுவதற்கு முன்பாகவே ஒரு எச்சரிக்கை பதிவாக இந்த பதிவை நாங்கள் வெளியிடுகிறோம். அதாவது எந்தெந்த ராசி எவ்வாறு தங்களை தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத முதலில் பார்ப்போம். கிரக நிலைகளை முடிவில் பார்ப்போம். சிம்ம ராசிக்கு கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா 7ஆம் இடம் குறிகாட்டக்கூடியது லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர்,
3 7 11ங்கிறது காமத்திரிகோணத்தில் வரக்கூடியது. இது இந்த இடத்துல 7ஆம் இடம் காற்று ராசி. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவிற்கு குருவின் பார்வை மிஸ்ஸிங். ராசியில கேது. அப்ப அவர் நம்ம என்ன பண்ண போறாருங்கிறதே தெரியவில்லை. இதே நேரத்துல 7ஆம் இடத்துல ராகுவிற்கு வீடு கொடுத்த சாட்டன் என்ன பண்றாருன்னா 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமத்தில், ஏற்கனவே சிம்ம ராசிக்கு இதுக்கு முன்னாடி கண்ட சனி, இப்போ அஷ்டம சனி, நிறைய பிரச்சனை. என்ன பிரதர் நீங்க சொல்றத பார்த்தா புதுசா இன்னொரு பிரச்சனை வந்து சேருதா அப்படின்னு கேள்வி கேட்காதீர்கள். இது எதுக்குன்னா இது ஒரு முன்னெச்சரிக்கை பதிவு. அப்போ 7ஆம் இடம் குறி காட்டக்கூடிய வரன், திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள், பிரதர் புதுசா வரன் வந்திருக்கு பிரதர், அகாடமிக்கல் குவாலிஃபிகேஷன் பார்த்தா ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு போட்டிருப்பார்கள். கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க, உண்மையிலேயே அந்த அகாடமிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்கா, வரக்கூடிய நபர் அதற்கு தகுதியான நபரா, வரக்கூடிய நபர் பார்த்தா இந்த ஒரு ப்ரொஃபைலில் இருக்கிறாங்க, தொழிலதிபர்னு சொல்கிறாங்க, பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் போய் பார்த்தா அது ஏதோ ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலை ஏதோ ஒன்று சொல்லுவாங்க பாருங்கள் ஒரு ஜோக்கில், அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது நீங்கள்லாம் ஒரு தொழிலதிபர்னு சொல்லிக்கிறீங்களான்னு ஏதோ ஒரு காமெடியில் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு அமைப்புங்கிற மாதிரி ஏற்படும். இதை நம்பி நம்ம என்ன பண்ணிடுவோம், பத்திரிகை அடிச்சிருவோம், சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லிடுவோம், ஹாலில் கூட வெட்டிங் ஹால் கூட கிடைக்கிறது இல்லை பிரதர்னு புக் பண்ணிடுவோம். கடைசியில் பார்த்தா ஹாலில் நம்ம கொடுத்துருக்குற அட்வான்ஸ், இப்போல்லாம் அட்வான்ஸ் வாங்குறதில்ல, நிறையா ஹாலில் முழு அமௌண்ட்டையும் இப்போவே கொடுத்துருங்கன்னு சொல்லிடுறாங்க. ரிட்டர்ன் வாங்குறதெல்லாம் இனி ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் வரக்கூடிய அந்த 7ஆம் இடத்தில் வரக்கூடிய நபர் உங்களை தூண்டி விடுவார். எப்படி தூண்டி விடுவார் அப்படின்னா, ரொம்பவும் ஒரு வள்ளுவன் வாசகி போல் இருப்பது போல் உங்களை ஒரு தூண்டி விடுவார், ரோமியோ ஜூலியட் போல் தூண்டி விடுவாருங்கிற மாதிரி சொல்லலாம். திருமணம் ஆன நபர்களாக இருந்தால் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் தூண்டப்படுவார். எப்படி தூண்டப்படுவார், ஏதாவது ஒரு ஸ்கேமில், ஒரு ஃபினான்ஷியல் ஸ்கேமில், இல்லை ஒரு வயதை அனுசரித்து ஒரு லவ் ஸ்கேமில், இல்லைன்னா ஒரு இடம் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்கேமில், ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இது நாள் வரை கரெக்டாக ஒரு கிளாரிட்டியாக நம்ம கஷ்டத்தில் இருக்கும் பொழுது கூட நமக்கு சப்போர்ட் பண்ணினாரே, இப்போ புதுசாக ஒரு சிட்டில் போய் எல்லா பணத்தையும் போடணும்னு சொல்லுவார், ஒரு இடம் வாங்குறதுக்காக டெபாசிட் கட்டுறேன் அப்படின்னு சொல்லுவார், இல்லைன்னா ஒரு வெளிநாட்டு பயணத்துக்கு யாரோ ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க கூட ட்ராவல் பண்ணலான்னு சொல்வார். இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் உங்களை தூண்டி விடுவார். நீங்களும் தூண்டப்படுவீர்கள். பிறகு அந்த ஒரு விஷயம் அங்கீகரிக்கப்படாதுங்கிறது உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அவர் ஒத்துக்க மாட்டார். இதுதான் கரெக்டு, இதுதான் சூப்பர் அப்படின்னு தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பார். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது ஏற்படும். இந்த 7ஆம் இடம்ங்கிறது காம திரிகோணத்தில் வருகிறது. அப்போது அங்கீகரிக்கப்படாத விஷயங்கள், இந்த ஓரின சேர்க்கை, அதாவது பழக ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தால் ஒரு மாதிரி இருப்பார்கள், பிறகு நெருக்கமாக பழகிவிட்டு பார்த்தால் அவருடைய தோற்றத்துக்கும் அவருக்கும் தொடர்பே இல்லாத மாதிரி, ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு விஷயம் போல், வெளியே சொல்ல முடியாத ஒரு விஷயம் போல், நாம் அதில் போய் மாட்டிக்கொண்டோம் அப்படிங்கிற அளவுக்கு, பிறகு நாம் அதில் ஏன் மாட்டிக்கொண்டோங்கிற அளவுக்கு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதனால் ரொம்பவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். ஏன் அப்படின்னா, ராகு சிம்ம ராசி அதிபதி சூரியனுக்கு ஆப்போசிட் பிளானட், வீடு கொடுத்த சாட்டனும் ஆப்போசிட்டு, அவரும் 8ஆம் இடத்துல இருக்கிறார். பிறகு ராகு செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது, செவ்வாய்ங்கிறவர் இங்கே இடம் பூமி அம்மா, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 4ஆம் வீட்டின் நட்சத்திரத்தில். அப்போ லைஃப் பார்ட்னருக்கும் அம்மாக்கும், சார் இதெல்லாம் எல்லா வீடுகள்லையும் இருக்கிறது தானே சார் அப்படின்னா, இது காலகட்டங்களில் கூடுதலாக இருக்கும். இப்போ நீங்கள் சிம்மராசி சகோதரியாக இருந்தால்
உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் கணவருக்கும் குறிப்பாக இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுடைய ஒய்ஃபுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் ஏற்படக்கூடிய தகராறுங்கிறது கொஞ்சம் காரணம் தப்பினால் லீகல் ப்ராப்ளத்தில் போய் எண்டாகக்கூடிய அளவுக்கு உங்களை தூண்டிவிடும். இந்த ஒரு டிராவல் நவம்பர் 11ஆம் தேதி வரை, அப்போ மகர ராகுக்கு நிகர ராகு கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மகர ராசி மண்டலத்தில் ராகு வந்து அமர்ந்து விடுவார். அந்த நேரத்தில் ராகுவிற்கு குருவின் பார்வை வந்துவிடும். ஏதாவது சின்ன சின்ன வம்பு வழக்கு ஃபைன் அந்த மாதிரி ஆரம்பத்தில் இருந்தாலும் இது சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் நவம்பர் 11ஆம் தேதி வரை தீர்ந்துவிடும். சிம்ம ராசிக்காரர்கள் வழக்கமான பரிகாரங்களை விட வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ராகுவிற்கு பிரதி தேவதை துர்கா, அதாவது சூலனி துர்கா, ஜெயதுர்கா, தீபதுர்கா, ஜாதவேத துர்கா, இல்லைன்னா இந்த சப்தசதி பாராயணம், சண்டி ஹோமம். சார் சண்டி ஹோமம்லாம் பண்ணுறதுக்கு பட்ஜெட் இல்லைன்னா குரூப்பாக சில கோயில்களில் பண்ணுவாங்க. அந்த இடத்தில் உங்களால் முடிந்த ஒரு பங்களிப்பு, ஏதாவது பிரசாதங்கள் செய்வது, நேவேத்தியம் செய்வது, அன்னதானம் செய்வது, அபிஷேகங்கள் செய்வது, செவ்வரளி மலர்கள் வாங்கி நீங்கள் வந்து துர்க்கையை வழிபடுவது, இதெல்லாம் மேலும் மேலும் ஒரு கவச்சம் போல் உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு, தேய்பிறை அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு, அமாவாசை பௌர்ணமி திதிகளில் வாராகி, பிரத்யங்கரா, காளிகாம்பாள் போன்ற உக்கிரமான தெய்வங்களை வழிபடுவதன் மூலம் நிறைய பிரச்சனைகளிலிருந்து நீங்க ஒரு தெளிவை, ஒரு தீர்ப்பை கண்டிப்பாக அடைய முடியும். மே மாதம் 26ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்கிறது. இது நாள் வரை மிதுனராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இனி கடகராசி மண்டலத்தில் உச்சமடைய போகிறார். இது நாள் வரை அவர் ராகுவை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் இனி அவர் ராகுவை பார்க்க மாட்டார். இனி அவர் விருச்சிகத்தையும் மகரத்தையும் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானைத்தான் பார்க்க போகிறார். மேலும் ராகு என்ற கிரகம் இப்பொழுது சனியின் வீட்டில் தனது சொந்த நட்சத்திரத்தில் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு அவர் செவ்வாயின் நட்சத்திரத்தில். இந்த கூட்டணியில் நம்ம உத்து பார்த்தோம் அப்படின்னா ராகு, சனி, செவ்வாய் அனைத்து அசுப கிரகங்களும் ஒன்றாக இந்த இடத்தில் சங்கமிக்கிறது. இப்போ இதுக்கு பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில், வெள்ளிக்கிழமைகளில், ஞாயிற்றுக்கிழமைகளில், ராகு காலங்களில் துர்க்கையை வழிபடுவது, அஷ்டமி திதிகளில், அமாவாசை திதிகளில், பௌர்ணமி திதிகளில் வாராகி, பிரத்யங்கரா, காளிகாம்பாள் போன்ற உக்கிரமான தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்து முடிந்தால் சின்ன சின்ன யாகங்களோ, அர்ச்சனைகளோ, அபிஷேகங்களோ, அன்னதானங்களோ செய்வதன் மூலம், இந்த தெய்வங்களுக்கு உண்டான மந்திரங்களை, ஜபங்களை செய்வதன் மூலம் இதன் வீரியத்தை நீங்கள் வெகுவாக குறைத்து கொள்ளலாம். முடிந்தால் ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானுக்கு பால் அபிஷேகம் அல்லது அர்ச்சனை போன்ற விஷயங்களை உங்களால் உங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அதனை நீங்கள் செய்து கொள்ளலாம். பிறகு ராகு செவ்வாயின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பிரதான முருகன் கோயில்ல நீங்க செவ்வாய்க்கிழமைகளில், வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து அர்ச்சனை, அபிஷேகம் செய்வதன் மூலம் இதன் வீரியத்தை நீங்கள் வெகுவாக கட்டுப்படுத்தி கொள்ளலாம். இன்னும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.